இன்னைக்கு அயனார் துணையில பாண்டி வந்து பாம்பு பிடிக்கிற ஆள்ட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ இவன் வந்து கேட்பான். சோழன் "என்னடா யார்டாட்ட பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லடா இந்த பாம்பு பிடிக்கிற ஆள்ட்ட அவர்ட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கெங்க எந்த இடத்துல ஓட்டை வழியா வருது அப்படிங்கிறதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, உடனே சோழன் சொல்லுவான், "ஆமாண்ணே, கரெக்டாக இன்றைக்கி என் ஒய்ஃப் இருக்கிற நேரத்தில் கரெக்டாக பாம்பு வந்துருச்சு. அதனால நீங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணிடணும், கரெக்டாக பண்ணிடணும். எவ்வளோ செலவானாலும் பார்த்துடணும். என்ன ஓகே?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் சரின்ட்டு ஓகேன்ட்டு போயிடுவார். அதுபோல் பாண்டி சொல்லுவான், "நீ என்ன வார்த்தை சொன்ன?" அப்படின்னோடனே, "எவ்வளோ செலவானாலும் கரெக்டாக பார்த்து நீ கொடுத்துடணும் என்ன?" அப்படின்னு சொல்லுவான். "அதானே பார்த்தேன். எங்கே நீ இன்னைக்கு செலவு பண்ணுன?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்பான். அதுக்கு சோழன் சொல்லுவான், "ஏன்டா நான் செலவே பண்ணதில்லையா அன்னைக்கு?" அப்படின்னு ஆரம்பிப்பான். உடனே அதுக்கு இவன் பாண்டி சொல்லுவான், "எப்பா நீ நிப்பாட்டு. நீ அன்றைக்கி ஏலகிரியில் செலவு பண்ணதானே திரும்ப சொல்ல வர?" அப்படின்னு சொல்லி, "எவ்வளோ நாளைக்கு தான் அதையே சொல்லிக்கிட்டு இருப்ப? அது அது செஞ்சு 6 மாதம் ஆகுது." அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். பிறகு "அதை நான் செலவு பண்ணது தானடா" அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் சந்தாவும் அனிஷும் வருவாங்க. அப்போது சோழன் கேட்பான், "என்ன இந்த பக்கம்?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "இல்லை வீட்டில் அது வேலை பார்க்கணும்ல, அதுக்காக தான் வந்திருக்கேன்." அப்படின்னு. "அது நீ மட்டும் வந்திருந்தா அது ஓகே. சந்தாவும்ல வந்திருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்லை வீட்டில் தனியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவள் நான் வரேன்னொடனே அவளும் வந்துட்டா." அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சோழன் உடனே சொல்லுவான், "அண்ணே உள்ளே தான் இருக்குது, உள்ளே போங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ அந்த டைமில் அவங்க நடேசன் வாசலில் உட்காந்துட்டு சந்தாவை பார்த்துட்டு கேட்பாரு, "என்ன சாப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹிந்தியில் கேட்பாரு. உடனே அந்த பொண்ணு சாப்பிட்டேன்னு சொல்லி சொல்லும். அதுக்கப்புறம் அவள் கேட்பா ஹிந்தியில், "நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு?" கேட்பாங்க. உடனே எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போவாங்க. அப்போ அங்கே சேரன் வந்து க எல்லாத்தையும் அத பார்த்துட்ருப்பான். அப்போ அனீஷ்டா கேட்பான், "என்ன வந்திருக்கீங்க, நீங்க 2 வந்திருக்கீங்களான்னோனே?" "ஆமா, அவ தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலா இங்கே வந்துருவோன்னு சொல்லி பார்த்தா." அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே, அது கரெக்ட்டு தான். இங்கே இருந்தா எல்லார்ட்டயாவது அவ பேசிட்டாவது இருப்பா." அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லுவான். அப்புறம் க ஆள் இங்கே எல்லா வேலையும் எல்லாத்தையும் காட்டுவான். சேரன் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வேலை பார்க்கணும், எதுலலாம் பண்ண வேண்டியிருக்குங்கிறத அனீஷ்ட்ட சொல்லிகிட்ருப்பான். "சீக்கிரம் ஆட்கள கூப்பிட்டுட்டு வந்து பார்க்கணும்ப்பா." அப்படின்னு சொல்லி அனீஷ்ட்ட சொல்லுவான். "சரிண்ணே நான் பார்த்துர்றேன்." அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்கே ஆஃபீஸில் நிலா இருப்பா. நிலா வந்து வேலை பார்த்துட்ருப்பா. அந்த டைமில் ராகவ் அங்கேருந்து வருவான். வந்த உடனே இவளை கூப்பிடுவான். யார் அவன அ முருகன்கிற அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃபை வந்து கூப்பிட்டுட்டு, "நேத்து நான் சொன்ன வேலையெல்லாம் பார்த்துட்டீங்களா?" அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அவன் கன்னத்தில் ஒரு பேண்டேடு ஒட்டியிருப்பான். அப்போ அவர் கேட்பாரு, "என்னண்ணா கன்னத்தில் சார் என்ன கன்னத்தில் இருக்குது இப்படி ஒரு மாதிரி? எதுவும் அடிபட்டுருச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "ஆமாம் அடிபட்டுருச்சு. வீட்டில் பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டேன். கொஞ்சம் பார்த்து இருந்திருக்கலாம்ல." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். பார்த்து இருக்காதனால தானே விழுந்திருக்கு. உங்கள் வேலையை மட்டும் பாருங்க." அப்படின்னு சொல்லி டென்ஷனில் பேசுவான். அப்போ நிலா சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அப்போ அந்த டைமில் பக்கத்தில் இருந்துட்டு அவள் ஃப்ரெண்டு திவ்யா சொல்லுவா, "என்னாச்சு இவர் இன்னைக்கு காலையிலேயே பயங்கரமாக டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காரு." அப்படின்னு சொல்லும்போது, "தெரியலையே." அப்படின்ட்டுருவா இவ. அதுக்கப்புறம் க ராகவ் வந்து இவங்க 2 பேத்தையும் பார்த்துட்டு, "நிலா நேற்று உங்ககிட்ட ஒரு இது குடுத்தேனே, ஒரு ப்ராஜெக்ட் குடுத்தேனே, அத வச்சு டிசைன் பண்ணிட்டீங்களா?" அப்படின்ற மாரி கேட்பான். "இல்ல இப்ப தான் அத வந்து நானு பார்த்துட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நேத்தே குடுத்தாச்சு. 24 ஹவர்ஸ் ஆயிருச்சு. இன்னுமா நீங்க பார்க்கல? எனக்கு ஈவினிங்குள்ள எனக்கு கண்டிப்பா அதோட இது வேணும்." அப்படிங்கிற மாரி டென்ஷன்ல கத்திட்டு போவான். அப்போ இவ சொல்லுவா, திவ்யா வந்து இவட்ட, "என்னாச்சு இவருக்கு? நேத்து குடுத்தத வந்து இன்னைக்கே உடனே முடிக்கணும்னா எப்படி முடிக்க முடியும்? ஏன் இவ்வளோ டென்ஷன்ல பேசிட்டு இருக்காரு?" அப்படின்னு சொல்லும்போது, அவ அப்படியே அமைதியா உட்காந்துருப்பா. டீ டைம் பிரேக்கில் வந்து திவ்யா வந்து க நிலாவை வந்து கூப்பிடுவா. அவள் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே உட்காந்துட்டு வேலையை பார்த்துட்டே காது கேட்காம இருப்பா. அப்புறம் ப்ரெஷர் கொடுத்து கூப்பிட்டு, "என்ன ஆச்சு? டீ குடிக்க போவோமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் இவள் அமைதியாக இருப்பாளா. "என்ன ப்ராப்ளம்?" அப்படின்னு கேட்கும்போது இவ சொல்லுவா, "நான் வந்து வேறு வேலை தேடலாம்னு நினைக்கிறேன்." அப்படின்னு. "என்ன எதுக்கு திடீர்னு இப்படி சொல்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்லை எனக்கு ராகவ் வந்து என்கிட்ட கொஞ்சம் பண்ணுற பிஹேவியர் எனக்கு பிடிக்கல. அதனால தான் அப்படி பண்ணுறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "அவர் உன்கிட்ட ஏற்கனவே சாஃப்ட் கார்னர் இருக்க தானே செய்யுது." அப்படின்னு. "எனக்கு அதுதான் பிடிக்கல. எனக்கு அதை வந்து ஓவர் அட்வான்டேஜாக அவர் எடுத்துகிட்டு என்னென்னமோ பேசுகிறாரு. எனக்கு அது பிடிக்கல. நான் அதனால் வேறு கம்பெனிக்கு போகலான்ட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, "இதை ஒரு காரணமாக நீ காட்டிட்டு பண்ணுறியா? நேற்று எதுவும் உனக்கிட்ட என்னெல்லாம் நான் போன பிறகு உன்கிட்ட பேசினார்ல, எதுவும் எதுவும் வேறு மாதிரி எதுவும் ப்ராப்ளம் நடந்துச்சா?" அப்படின்போது இவ
சொல்ல மாட்டான், "இல்ல இருக்கட்டும். எனக்கு வந்து இந்த மைண்டோடயே இங்கே ஒர்க் பண்ண பிடிக்கல. உனக்கிட்ட யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா எனக்கு வேறு கம்பெனியில் ரெஃபர் பண்ணுறதுக்கு சொல்லு." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. சரி ஓகே உனக்காக நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு மட்டும் திவ்யா சொல்லுவா. சந்தா வந்து தண்ணி எடுத்து எல்லாருக்கும் குடுத்துட்ருப்பா. குடுத்துட்டு அந்த பக்கம் போகும்போது சேரன் வந்து அவட்ட பேசுவான். பேசும்போது இவன் சொல்லுவான், சோழன் "அண்ணே அண்ணே ரொமான்ஸ் கிமான்ஸ் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு இருந்துட்டு வீட்ல வேலைய 4 நாளைக்கு இழுத்து வச்சிராத" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருப்பான். "டேய் நான் என்னடா செய்ய போறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் "போடா" அப்படின்னு சொல்லி சொல்லிருவான். அதுக்கப்புறம் சந்தா கேட்பா, "நான் எல்லாருக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வரட்டா?" அப்படின்னு சொல்லி ஹிந்தியில கேட்பா. உடனே சரி ஓகே உனக்கு டீ தூள் எங்கே இருக்குன்னு தெரியாதுலப்பா பாலு, நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவான். அந்த டைமில் இவன் சொல்லுவான், நீ வந்து நீலாம் வர வேண்டாம், நான் போய் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கூட்டிகிட்டு போவான். நீ பாட்டுக்கு ஓடி பிடிச்சு விளையாடுறதுக்கு இந்த வந்து உன் சைட்டு இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டடிச்சிட்டே போவான். சந்தா டீ போட போன பிறகு சோழன் வந்து இவன் நிலாவுக்கு கால் பண்ணுவான். கால் பண்ணி, "என்னங்க நீங்கள் ஓகே தானே?" அப்படின்னு சொல்லி கேட்பான். ஓகே தாங்க" அப்படின்னு சொல்லுவான். "ராகவ என்ன அடிபட்டு வந்திருக்கானா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமாங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சோழன் வந்து கேட்பான், "ஏதாவது எல்லார்ட்டையும் சொன்னானா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லைங்க எதுவும் சொல்லல" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "அது எப்படி சொல்லுவான்? அத நம்ம அந்த அளவுக்கு சொல்லி வச்சிருக்கோம்ல" அப்படின்னு சொல்லி அவன் பேசுவான். அதுக்கப்புறம் நிலாக்கிட்ட சொல்லுவான், "அவன் பாம்பெல்லாம் பிடிச்சாச்சுங்க, இங்கே வந்த பாம்ப. இனிமே உங்களுக்கு பயம் கிடையாது. இருக்கிற ஓட்டையெல்லாம் அடைச்சாச்சு. ஓரளவுக்கு நீங்க வரதுக்குள்ள பாதி வேலை வீட்ல முடிஞ்சிரும்." அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நான் ஏதாவது வேலையா இருப்பேன்லாம் யோசிக்காதீங்க. எப்போனாலும் என்னை கூப்பிடுங்க. என்ன சரியா?" அப்படின்னு சொன்னோனே, சரிங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவா. அதுக்கப்புறம் இவன் டீ போட்டுட்டு எல்லாருக்கும் வந்து குடுப்பா. சந்தா. அதை குடிச்சிட்டு இருக்கும்போது இவன் சிரிப்பான். சரி என்ன பாண்டி கேட்பான், "எதுக்குடா சிரிக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல எப்பவுமே நம்ம வீட்ல வேலைய ஆரம்பிச்சோன்னா, கை வச்ச உடனே நம்ம பெரியப்பாவும், அத்தையும் வந்துருவாங்க. இன்னைக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு இன்னும் வரலையே!" அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, சேரன் சொல்லுவான், "ஆமாடா எனக்கும் அப்படிதான் நெனச்சேன். ஒருவேளை அவங்க எல்லாம் வந்து நம்மள வந்து சொந்தமா ஏத்துக்கிட்டாங்க போல இருக்கு. சொந்தமா ஏத்துக்கிட்டா நல்லது தானடா! நம்மளுக்கும் ஒரு சொந்தம் எவ்வளோ நாள் தான் சொந்தம் இல்லாம இருக்கிறது." அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்லுவான். அதுக்குள்ள பார்த்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவங்க 2 பேரும் வந்து நிப்பாங்க. அவங்க அத்தை வந்து சொல்லுவா, "பாத்தியாண்ணா இந்த வீட வந்து நம்ம கிட்ட கேட்காம உட்காந்து உளிய வச்சு தட்டி இடிச்சுக்கிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அப்போ நடேசன் சொல்லுவாரு, "உளிய வச்சு யாராவது வீட்ட இடிக்க முடியுமா? அத ரிப்பேர் தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இன்னும் கொஞ்சம் விட்டா வீடே இடிச்சிருவாங்கண்ணே" அப்படின்னு சொல்லுவா இவ அத்தைக்காரி. அப்போ அவங்க பெரியப்பா சொல்லுவாரு, "நாங்க வந்து கோயில்ல இவனுக்காக வந்து எல்லாம் பண்ணி செஞ்ச உடனே, அவன் கூட இருந்த உடனே நீ வந்து ஒட்டி உறவாடிட்டோம்னு நெனச்சிட்டியா? அப்போ இந்த வீட அப்படியே அமைக்கிரலாம் பார்க்கியா? இந்த வீடு எங்களுக்கு சொந்தம். உனக்கு எதுவும் கிடையாதுன்னு" சொல்லுவான். அப்போ அவன் சொல்லுவான் நடேசன், "இது அப்பா எனக்கு எழுதி குடுத்த வீடு" அப்படின்னு சொல்லும்போது, "நீ குடிச்சு குடிச்சு எல்லாத்தையுமே அழிச்சிட்ட. உனக்கு எதுவும் குடுக்க முடியாது. கோர்ட்ல தான் எல்லாம் பார்க்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போதும், இவன் சொல்லுவான், சேரன் சொல்லுவான், பெரியப்பா இதில வந்து நிலா ரூமில் பாம்பு வந்துருச்சு பெரியப்பா. அதனால நான் வந்து அந்த ஜன்னலை மட்டும் தான் நாங்கள் வந்து ரிப்பேர் பார்க்குறோம்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போதும், இவன் சோழன் சொல்லுவான், "எதுக்கு நான் இவங்ககிட்டலாம் கெஞ்சிட்டு இருக்க? என்னதுனாலும் பண்ணிட்டு போட்டோம். நம்ம வேலைய பார்ப்போம்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போதும், "நீ க கோர்ட்ல கேஸு போட்டிருக்கோம். நீ எப்படி இந்த மாரி பேசலாம்?" அப்படின்னு சொல்லும்போதும், பாண்டி வந்து சொல்லுவான், "அவன் என்ன தப்பா சொல்லிட்டான்? அவன் கரெக்ட்டா தானே பேசிட்டு இருக்கான். இந்த வீடு எங்களோட சொந்தம். உங்களுக்கு தான் தோட்டம், அது வீடுன்னு தனியா குடுத்துட்டாங்களா? பிறவு எதுக்கு நீங்க வந்து நிக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "என்ன ஆனாலும் சரிதான். நீ வந்து உங்க அப்பாகிட்ட போய் கேளு. இது வந்து கோர்ட்ல கேஸ் நடக்கிறனால இந்த வீட வந்து எங்களுக்கு தான் ஆக்சுவலா சொந்தம்." அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்போ இவன் சொல்லுவான், சேரன் அப்பவும் சொல்லுவான், பெரியப்பா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்ல வந்து பாம்பு வந்துட்டு இருக்கு. ஓட்ட வழியா வருது. அதே மாதிரி நெறைய பாம்பு வந்து வந்துகிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள. வந்துறக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லும்போதும், அப்போ அவங்க பெரியப்பா சொல்லுவான், "நீ எதுக்கு அப்போ இங்கே இருக்கிற? வீட காலி பண்ணிட்டு வெளிய போ வேண்டியதானே? எதுக்கு இங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போதும், இவங்க அப்பா உடனே சொல்லுவான் நடேசன், "நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ வந்து ஓவரா பேசிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து பக்கத்துல நிப்பான். அதுக்கப்புறம் நடேசனுக்கும் அவங்க அண்ணனுக்கும் ரொம்ப தகராறு வரும். தகராறு வந்த உடனே அவங்க சொல்லுவாங்க, "நாங்க பாரு இப்போ உன்னைய வந்து என்ன பண்ணுறோன்னு போய் பாருன்னு, நீ என்னனாலும் பண்ணு போ" அப்படின்னோனே, "போய் பத்திரத்த எடுத்துட்டு வந்துட்டு உனக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலா காட்டுறேன்" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அவங்க அண்ணன், "அப்போ நீ போய் கொண்டுட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி இவன் பேசுவான். அந்த சமயத்தில அவங்க அக்கா தங்கச்சி வந்து சொல்லுவா, "வாண்ணே இவன பார்த்துக்கலாம். போலீஸ்ல போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம்னு" சொல்லிட்டு போயிருவாங்க. அப்புறம் இவன் வந்து சோழன் சொல்லுவான், "ஏன்னா நீ வீடு கட்டுனேன்னும்போது
சொல்லும்போது இவன் யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா எதனாலும் பார்த்துக்கலாம் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி சோழனும் பாண்டியனும் சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் சரி வேலையை ஆரம்பிக்கிற நேரத்தில் திரும்ப போலீஸை கூட்டிகிட்டு அவங்க எல்லோரும் வந்துடுவாங்க. அவங்க அண்ணனும் தங்கச்சும். அப்போ போலீஸ் வந்து சொல்லுவாங்க, "இங்க பாருங்கள் சார், இந்த வீடை வந்து கேஸில் நடந்துகிட்ருக்கு. இவங்க பாட்டுக்கு வீட்டை வந்து வேலையை பார்க்குறாங்க. இதில் வந்து இப்போ இதுலேயே சொல்லிட்டாங்க, கோர்ட்டே ஆர்டர் கொடுத்துருச்சு. வீடு கேஸ் முடிகிற வரைக்கும் இதில் வந்து இவங்க கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க." அப்படின்னு சொல்லும்போதும், எங்கள் கோர்ட்டை ஆர்டரை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது அதை எடுத்து காட்டுவான். அப்போ இவன் சொல்லுவான், "சார் இல்லை சார், இது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த வீடு. இது எனக்கு தான் சொந்தம்." அப்படின்னு சொல்லும்போதும், "அதுக்கு பார்ப்போம் கொண்டாங்கன்னு" சொல்லிட்டு பார்த்துட்டு, அப்போ அவன் சொல்லுவான், அப்போ போலீஸ் சொல்லுவான், "இதில் ஏற்கனவே தெளிவாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் அதை வந்து கை வைக்கக்கூடாதுன்னு. திரும்ப எதுக்கு நீங்கள் கோர்ட் ஆர்டரை மீறுறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, அவன் அப்பா அதுக்குன்னு சொல்லுவான், "இவன் வெறும் டுபாக்கூரு. நீங்கள் இவனை கூப்பிட்டுட்டு இங்கே வந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு" சொல்லுவான். அப்பவும் அதுக்கு போலீஸு சொல்லுவார், "ஆக்சுவலாக பார்த்தோன்னா உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு இவன் சொல்லுவான், "எங்கள் அப்பா வந்து இவனுக்கு இந்த இடத்த கொடுக்கவே இல்லை. வந்து எங்களுக்கு தான் இது வந்து சொந்தம்." அப்படின்னு சொல்லுவான். அப்போ இவன் சொல்லுவான், "நடேசன், எங்கள் அப்பா இப்போ சாகிறதுக்கு முன்னாடி இந்த வீடு உன் வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்தாரு." அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நடேசன் சொல்லுவான், "இந்த நம்ம அப்பா வந்து இந்த இடம் ஊரே நமக்கு சொந்தம், உங்களுக்கு தான் அப்படி சொல்லிட்டு செத்தாருன்னா நீ அதையும் நம்பிடுவியா? நம்ம அதை கேட்க முடியுமா?" அப்படின்னு அவன் கேட்பான். போலீஸ் வந்து சொல்லுவார், "வெறும் வாய் வார்த்தையால் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக இருக்கிறத காட்டினா தான் முடியும். இப்போ இதில் கோர்ட்டு வந்து கரெக்டாக தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டாங்க, நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸு சொல்லும்போதும் அவன் சொல்லுவான், சரின்னு சொல்லுவான், "சார் வேறு சார் நாங்கள் வந்து இங்கே ஒரு பாம்பு காலையில் போயிட்டு சார், அந்த பாம்பு வந்து உள்ளே நுழையிறதுனால தான் அந்த ஓட்டை மட்டும் தான் அடைக்கிறதுக்காக நாங்கள் சின்ன சின்ன வேலையை பார்க்குறோம்." அப்படி சொல்லும்போதும் அதுக்கு அவங்க பெரியப்பா சொல்லுவான், "இப்போ நீங்கள் சின்ன சின்ன வேலையை பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன செய்வீங்க, வீடே இடித்து கெட்டுவீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க." அப்படின்னு சொல்லும்போதும் போலீஸு, "அப்போ நீங்கள் அவங்க தான் அதுக்கு நீங்கள் எதுக்குடா இங்கே இருக்கீங்க, வீடை காலி பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது போக வேண்டியதானே?" அப்படின்னு சொல்லி அவங்க பெரியப்பா சொல்லுவார். அதுக்கு போலீஸும் சொல்லுவாங்க, "அவரும் சொல்கிறது கரெக்டு தானே, நீங்கள் பெசாட்டில் இப்போ வீடை காலி பண்ணிவிட்டு வேறு வீட்டில் இருக்க வேண்டியதானே, கேஸ் அவங்க முடிவு பண்ணட்டும், இந்த வீடு யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வேறு எந்த வீட்லையாவது இருக்க வேண்டியதானேன்னு" போலீஸு சொல்லுவான். அப்போ அதுக்கு வந்து நடேசன் சொல்லுவார், "என்ன சார் வந்ததுலேருந்து நீங்கள் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, காசு எதுவும் வாங்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கான்ஸ்டபிள் சொல்லுவான், "நீ வந்து தேவையெல்லாம் பேசாதீங்க, ஒரு ஃபேமிலி மேட்டரை வந்து சால்வ் பண்ணணுங்கிறதுக்காக சார் பேசிகிட்டு இருக்காரு." அப்படிங்கிற மாதிரி பேசுவான். அதுக்கப்புறம் இவன் நடேசனோட அண்ணன் சொல்லுவான், "நான் இந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் ஒரு வேலையை நான் செய்ய விடவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு முன்னுக்குட்டி வந்து நடேசன் சொல்லுவார், "சார் எங்கள் அப்பா வந்து உயில் எழுதி வச்சுருக்காரு சார் எனக்கு." அப்படின்னு சொல்லுவான். அப்போ உயில் எழுதி வச்சுருக்காங்கன்னா அந்த உயிலை காட்டுங்க அப்படி சொல்லுவார் அந்த போலீஸ். அப்போ அது எங்கே வச்சுருக்குன்னு தெரியல அப்படி சொல்லுவான். அப்போ என்ன சார் சொல்கிறீங்க, வீடை வந்து காலி பண்ணவும் மாட்டேங்கிறீங்க, அப்போது இதில் வச்சுருக்கிற உயிலாவது காட்டுங்கன்னா அதுவும் தெரியலைங்க, அப்போ நான் எப்படி முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் அந்த சமயத்தில் அவங்க அண்ணன் சொல்லுவான், "நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு இந்த வீட்டில் ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேன், உன்னை வீட்டில் இருக்கவும் விட மாட்டேன்." அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்ன உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், "நீ உயிரோடு இருந்தால் தானடா உன்னை இப்போ நான் அவனை இப்போவுமே கொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு பெரிய கல் எடுத்துகிட்டு அவன் தலையில் போடுறதுக்கு வேகமாக போவான். அப்போ எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிப்பாங்க, நடேசனை. நடேசன் வந்து கல்லை தூக்கி போட வரும்போது இவன் சொல்லுவா, அவங்க தங்கச்சி சொல்லுவா, "பாருங்கள் சார், உங்கள் கண்ணு முன்னாலேயே இப்படி வந்து கொலை பண்ண பார்க்கான். இவன் ஏற்கனவே அவன் பொண்டாட்டியை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனவன் தான்." அப்படி சொல்லும்போது, "ஆமாம் இவன் பார்த்தா." அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்பவும் திரும்ப சண்டை 2 பேரும் பண்ணும்போது போலீஸ்கார் சொல்லுவார், "ஏய் நிறுத்தியா, இப்படி என் கண்ணு முன்னாலேயே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி போலீஸு வந்து அவங்க கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்காங்க, அது முடிவாகிற வரைக்கும் நீங்கள் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், நீங்கள் அது வரைக்கும் சும்மா இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போவாங்க. "வாங்கய்யா போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் இவன் சேரன்னு சொல்லுவான், "சார் ஒரு சின்ன வேலை தான் சார், அதையாவது பண்ணிக்கிறோம் சார்." அப்படின்னு சொல்லும்போதும் இவ இவ சொல்லுவா, "சார் நீங்கள் வெளியே கிளம்பி போன பிறகு இவங்க திரும்ப என்ன செய்வாங்க, இந்த வீடே இடித்து கெட்டினாலும் கெட்டுவாங்க. அவங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு நீங்கள் போன பிறகு ஏதாவது பண்ணாங்கன்னா திரும்ப திரும்ப உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லும்போதும் நடேசன் வந்து திரும்ப வந்து சண்டை போடுவான். சண்டை போட்டுட்டு தங்கச்சியை வந்து அப்போ அடிக்க போவான். அந்த சமயத்தில் வந்து போலீஸ்கார் திரும்பியும் வந்து திட்டுவார்.
சொல்லுவார். அப்போ இவன் சொல்லுவான் நடேசன் வந்து க இவன்ட்ட சொல்லுவான், "கஸ்தூரி நீ ரொம்ப ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க. நாளைக்கு வந்து உன் பொண்ணு வீட்டுக்கு நான் நேராக போனேன்னு நினச்சிக்கோ, உன் கதை அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லும்போதும் உடனே இவன் சொல்லுவான் நடேசனோட அண்ணன், "பார்த்தீங்களா சார் உங்கள் கண்ணு முன்னாலேயே எப்படி இவ பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கெலாம் பேசுகிறான் பாருங்க" அப்படின்னு சொல்லும்போதும் திரும்ப சண்டை பயங்கரமாக ஆரம்பிக்கும். அப்போ டக்குன்னு இவன் சொல்லுவான் வந்து நானும் சரி ஒரு வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக ஃபேமிலி மேட்டர்ன்னு சொல்லிட்டு பார்த்து பேசினா, நீங்கள் ஏன் கண்ணு முன்னாலேயே அவளை அடிக்க கொல்றதுக்குன்னு சொல்லி கிளம்புறியா? எல்லாம் உங்களுக்கு வந்து கோர்ட்டு பார்க்குற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். வீடை முதல்ல காலி பண்ணுங்கள். கேஸ் வந்து அவங்க சொல்லட்டும், முடிவு பண்ணட்டும் யாருக்கு வீடுன்னு சொல்லிட்டு போலீஸ்கார் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவார். சோழன் சொல்லுவான், "சார் இது எங்கள் வீடு தான் சார். நாங்கள் வந்து இந்த வீட்டில் தான் இவ்வளோ நாள் இருந்திருக்கோம். திடீர்னு எங்களை போக சொன்னால் நாங்கள் எங்கே போவோம்?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி முடிவு பண்ணியிருக்கணும்" அப்படின்னு சொல்லுவார். அப்போ இவன் சொல்லுவான், "கோர்ட்டில் வந்து கேஸ் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நாங்கள் அது வரைக்கும் என்ன சார் பண்ணுவோம்?" அப்படின்னு சொல்லும்போது, "அது வந்து கோர்ட்டில் வந்து நீங்கள் அவமதிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் பேசியிருக்கணும். கோர்ட் ஆர்டர் ஏற்கனவே போட்டிருக்காங்க. அதனால் இனிமேல் நீங்கள் இந்த இடத்துல தங்கவே முடியாது. கோர்ட்டு சீல் வைக்கிறதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் இப்போ ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்புங்க. சீல் வச்ச பிறகு எதுவும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இவங்க எல்லோரும் அப்படியே சேரன் வந்து நாங்கள் இப்போ என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். அதுக்கப்புறம் சேரன் வந்து அவங்க பெரியப்பாட்ட சொல்லி கெஞ்சுவான். பெரியப்பா வந்து நீங்கள் சொல்லுங்கள் பெரியப்பா, ஒரு சாதாரணமாக ஒரு வீடை லைட்டாக ஒரு ரிப்பேர் பார்க்குறதுக்காக நீங்கள் இந்த போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டீங்க. காலில் விழுந்து கெஞ்சி கேட்பான். அப்போ அவங்க அப்பா வந்து அவன் அப்பவும் அவங்க பெரியப்பா வந்து கேட்க மாட்டான். அப்போ அவங்க அது அத்தைக்காரிகிட்ட வந்து இவன் சொல்லுவான், பாண்டி சொல்லுவான், "நாங்கள் எதுக்குங்க சார் வீடை காலி பண்ணோம்? காலையில் வரைக்கும் எங்கள் வீடாக இருந்தது. இவங்க கேஸ் கொடுத்தோன்னே இந்த வீடு எங்களுக்கு இல்லைன்னு ஆயிருமா? நாங்களாம் காலி பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லும்போதும் அவன் சொல்லுவான் அவங்க பெரியப்பா, "உங்கள் அப்பா வந்து எங்களை கொலை பண்ண வருவான். என் தங்கச்சி அடிப்பான். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நாங்கள் உங்களுக்காக விட்டு கொடுக்கணுமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் வீடை காலி பண்ணுங்கடா" அப்படின்னு சொல்லும்போதும் அவள் தங்கச்சி சொல்லுவா, "உங்களை வந்து வீடு காலி பண்ணால் கோர்ட்டே சொல்லிட்டாங்க. போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்தாச்சு. நீ திரும்பியும் வந்து என்னை தமிழில் தானே சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் காலி பண்ண மாட்டேங்கிங்க. நீங்கள் வாயால் சொன்னாங்க கேட்க மாட்டீங்க. அவங்க வீட்டு தட்டுமுட்டு ஜாமான்லாம் வெளியே தூக்கி போட்டால் தான் நான் கேட்பாங்கன்னு" சொல்லிட்டு உள்ளே போகும்போது நடேசன் வேகமாக போயிட்டு டகார்னு அவளை போய் பிடிச்சி தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்ட உடனே சொல்லுவான், "அட கொலகார பாவின்னு சொல்லும்போது இவன் சொல்லுவான், "நீ ராட்சசி" அப்படின்னு பழையபடி 2 பேரும் சண்டை போடுவாங்க. அப்போ போலீஸ் வந்துட்டு சொல்லிடுவாங்க, "முதல்ல இந்த வீட்டுக்கு எல்லாத்தையும் ஜாமான் எடுத்துகிட்டு வெளியே போங்க. போயிட்டு முதல்ல வீடை சீல் வைங்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நடேசனை வந்து போலீஸ்காரன் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் எல்லோரும் சோகமாக இருக்கிற மாதிரி இன்றைக்கி வந்து ஐயனார் துணை சீரியல் வந்து முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.